தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் என்கிற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 17/3/2026 மார்ச் மாசத்திலே செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 3ஆம் நாள். இன்றைய நாளிலே திரியோதசி என்கிற திதி காலையில 8:57 வரைக்கும் இருக்கும். பின்பு சதுர்த்ததி திதி என்கிற 14வது திதி வந்துவிடும். அவிட்ட நட்சத்திரம் காலையில 8:55 வரைக்கும் இருக்கும். பின்பு சதய நட்சத்திரம் வந்துவிடும். இந்த சதயம் என்கிறது ராகுவுடைய சாரத்தை கொண்டது. திரியோதசி முடித்து சதுர்த்ததி திதிங்கிறது மாத சிவராத்திரி வந்துவிடும். சிவனை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. வில்வ இலையினாலே சிவனை வழிபட்டாலே, சிவ மந்திரத்தை ஓதினாலும் மனதில் ஒண்ணுமே தெரியல சார், 2 வில்வத்தை கொண்டு போய் சாமிகிட்ட போடுங்க, போட்டாலே போதும், மோட்சங்கள் உண்டு. பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நல்ல வளர்ச்சிகள் உண்டு. இந்த பிறவியிலும் நல்லது நடக்கும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை காண்பதற்கு வில்பத் பத்திரம் ரொம்ப முக்கியம். அகண்ட ஏக வில்பபத்திரஞ்சா அப்படின்னு சொல்லுவான். நல்ல வில்வபத்திரத்தை நல்ல பெருசா இருக்கக்கூடிய இந்த இலைகளை கொண்டு போய் 3 இலைகளா இருக்கணும், பிய்யக்கூடாது, அங்கங்க ஓட்டையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் பார்க்கணும். அந்த வில்வத்தை மனதலால் நினைத்து அந்த முக்கண்ணன் பெருமானான சிவபெருமானுக்கு கூட இந்த நாள் சிறப்பானதாக அமைத்து கொடுப்பார். நீங்க கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழி. 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரம் காலையில, சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 3 4:30 இன்னைக்கு ராகு காலம், யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:1. வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மீன லக்னம். இந்த லக்னத்துல சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 58 வினாழிகள் இருப்பார். சூரியன் உதய நேரம் 6:20 ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சூரியன் உதவிப்பார். இன்னைக்கு சித்தம் மற்றும் சாத்தியம் என்கிற நாம யோகத்திலே இன்றைக்கு இருக்கும். வணிஜை என்கிற கரணம் உண்டு. அந்த வணிஜை கரணம் ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குறது நல்லது. சித்த யோகம் அப்படிங்கிறது குரு பூஜை செய்வது நல்லது. சாத்திய யோகங்கள் என்பது வீடு கட்டுறதெல்லாம் நல்லது. இப்படி எல்லா விஷயத்தையும் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். புதன் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்தால் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. சிவனை வழிபட்டு இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கோச்சாரத்தின்படி இன்றைக்கு ராசியின் இடத்துல எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சூரியன் சனி சுக்கிரன் மீன ராசியிலே, குரு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, ராகு செவ்வாய் சந்திர பகவான் மற்றும் புதன் வக்கரகதியிலே கும்பராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் பலன்கள். லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவானால் மேஷ ராசியான உங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி நிச்சயம். வெற்றிகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாளிலே உங்க ராசியின் நாதனுடன் சேர்ந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. சிவ வழிபாடு சிறந்தது. 2-7 என்றது லாபத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே கொஞ்சம் செலவுக்கான நாள். பண விரயம் பயணங்கள் மூலியமாக இருக்கும். முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இன்னைக்கு இருக்கும். உணவு தொழில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வரவுகளும் இன்றைக்கு உண்டாகக்கூடிய நாள். சதயம் என்கிற ராகுவின் தன்மையினாலே இன்றைய நாளிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் எடுத்துக்கிறது நல்லது. 8 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை சிந்தையில் நிறுத்த சீக்கிரமாக பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சுகமான நாள். எதையுமே யோசிச்சு செய்தீங்கன்னா நல்லதான் நடக்கும் இல்லைங்களா? அப்போ வெற்றிக்கான வழிகளை இன்றைக்கு நாளிலே நீங்கள் சுவைக்கக்கூடிய நாள். அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்று சிவபெருமானை வணங்குவதனாலும், அவனை சிந்தையில் நிறுத்தி வில்வபத்திரங்கள் போன்ற விஷயங்களிலே அவருக்கு சமர்ப்பிப்பதனாலும் உங்கள் மகிழ்ச்சியும் சுகங்களும் நிலைத்திருக்கும். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, மற்றவருடன் ஆதரவாக ஒன்றுக்கொன்று இணைந்து பிணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இனி தாராளமா செய்வீங்க. அதனால உங்களுக்கு
லாபங்கள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ருட்டீன் ஜாப் கொஞ்சம் டிவியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் கிடைக்கும். 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு சுகமான நாள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதனாலே மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். வெற்றிகரமான நாட்களிலே மனது குஷிகரா இருக்கணும். அப்ப மனசு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் சுக்கிரனுடன் இருக்கிறார். அதனால மனத்துக்கும் இனிவான நாளாக அமைகிறது. இன்னைக்கு சிவனின் வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அசத்தம். ஏன்டா செஞ்சோம் இந்த வேலையெல்லாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா கிரக சேர்க்கை ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படின்னா ராகுனாலே உங்களுக்கு சந்திர கிரகணத்துடைய எஃபெக்ட் இருக்கும். மனது கொஞ்சம் குழப்பம் பண்ணும். லாபத்தை எப்படி ஓடணும்னு யோசனைகள்லாம் வரும். லாபம் கிடைக்கலன்னா மனசு வந்துவிடும். அதனால் இன்னைக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் ரொம்ப லாபத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை சிந்தையில் நிறுத்துங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் கூலா இருக்க வேண்டிய நாள். எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். தொழிலிலே எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் மாற்றங்கள் என்பது மட்டும்தான், மாறாதது என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்துல இன்னைக்கு நிறைய டேர்னிங் ரவுண்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் அமைதியா அவங்களை சிந்தித்து பார்த்து செயல்படுத்துங்கள். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லை கொண்டு வர முடியும். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நிறைய சக்சஸ் வரணும்னா சிவனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய அனைத்து விதமான தன்மைகளையும் ஒருங்கே கொண்ட 4ஆம் இடத்திலே இருக்கிறார் சந்திரன். அதனால இந்த மண் மனை வாகனங்கள் இந்த விஷயத்துல ஏதாவது முயற்சிகள் எல்லாம் இருந்தால் தாராளமாக நீங்க செய்யுங்க, நன்மை உண்டாகும். அதுபோல எவ்வளவு தூரம் நீங்க எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்றீங்களோ அதெல்லாம் நல்லது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ஆசைகளை நிராசையாக்காமல் அப்படி கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடத்துல அமரக்கூடியதான கிரக சேர்க்கைகள் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஆசைப்பட்டாமல் வாழ்வு அப்படின்னா எதற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல நாள். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே ஆசைகளை நிராசையாக ஆக்காமல் இருப்பதற்கு சிவனின் வழிபாடும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலே சந்திரன் ராகுல இருக்கிறாரு. ராகு ஏற்கனவே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறார். புதன் வக்கரகதியில் இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கும்னா இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இது பண்ணிடலாமோ அது பண்ணிடலாமோ, குடும்பத்தில் அது ஆயிடுமோ, இது மாதிரி சிறு சிக்கல்களை பத்தின எண்ண ஓட்டங்கள்லாம் வரும். நிறைய தடைகளை எண்ண ஓட்டங்களில் வச்சு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சார், கவலைப்படாதீங்க. சிவனின் சிந்தனை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனசு எப்படி இருக்குன்னா எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட்ஸ் தான் தேடும். 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது ராசியே சதய நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. ராகுவோடைய நட்சத்திரத்தை உட்கார. ராகு ஏற்கனவே அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப பாருங்க எல்லாரும் எக்ஸ்ப்ளோர்டா காட்டும். பெருசா பண்ணணும்னு யோசிக்கும். கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிசல்ட் உண்டு. அவசரப்பட்டீங்கன்னா அதுக்கான பலனும் உண்டு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுங்க. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சிந்தனையை சிவபெருமானுடன் செலுத்தி இன்னைக்கு காரியங்களை செய்யுங்கள். வெற்றி உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் வரவுக்கான நாள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை குருவின் பார்வை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும். செலவு கட்டுப்பட்டாலே லாபம் தான். அதனால இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெருசா திங்க் பண்ண சார், ஆனா பரவாயில்ல சார், எக்ஸிக்யூட் பண்ணும்போது சின்ன விஷயங்கள் பண்ணிட்டேன், நான் பெருசா பண்ணியிருந்தா லாபம் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்க. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை சிந்தனையை வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன்.